ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து பொருட்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், என்னுடைய பாத்ரூம் வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து இவ்வளோ அழுக்காயிடுச்சு. இதை வந்து எந்த பொருட்கள் வந்து நான் சுத்தம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நான் அதுக்கு யூஸ் பண்ணுற டாய்லெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஆர்கானிக் கிளீனர், எந்த ஒரு கெமிக்கல்ஸும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தான் வந்து நான் ஃபுல் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க க்ளீன் பண்ணலாம். முதல்ல வந்து இது போல் வந்து நான் வாஷ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து இந்த டாய்லெட் கிளீனரை வந்து நான் முதல்ல வந்து லேசாக வந்து ஊற்றிக்கிறேன். எந்த ஒரு தண்ணியும் தேவை கிடையாது. தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி கூட தேய்ச்சிக்கலாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கிளீனரை வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணியே எதுவும் யூஸ் பண்ணாமல் முதல்ல வந்து லேசாக வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். அப்போ வந்து அதில் உள்ள கரைகள்லாம் வந்து அந்த க்ளீனிங் அந்த வாஷில் பட்டு நம்மளுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம அந்த ப்ரஷ்ஷில் வந்து நம்ம ஊற்றிக்கலாங்க. இது போன்ற ப்ரஷ் வந்து நம்ம உடம்புக்கெல்லாம் வந்து தேய்க்கக்கூடிய ப்ரஷ் தாங்க. இது வந்து நார்மல் எல்லா விதமான டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்குங்க. இது வந்து நிறைய கலர்ஸ்லேயும் வந்து இருக்குதுங்க. இதை வந்து இது போல் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக வந்து நம்மளுக்கு வீட்டில் உள்ள அழுக்குகள்லாம் வந்து சுத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த க்ளீனிங்கில் உள்ள ஃபோம் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக வந்து நம்ம சின்ன ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணோன்னா சின்ன ப்ரஷ் அளவுக்கு தான் நமக்கு நுர வரும். ஸோ சீக்கிரத்தில் வந்து அழுக்கு போகாது. நம்ம ரொம்ப நேரம் தேய்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இது போல் வந்து பெரிய ப்ரஷ்ஷுடைய இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளதை வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நிறையா நுரைகள் வரும். கூடுதலாக வந்து நிறைய அழுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வாஷ் மிஷின் மட்டும் கிடையாது, இது போல் வந்து பைப்லேயே வந்து நம்ம அந்த கரைகளை வந்து நீக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. அதில் நுரையே போதும். இப்போ ஃபுல்லாக வந்து பாத்ரூமில் வந்து நான் தேய்ச்சி விட்ருக்கிறேன். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ தெரியுது. ஸோ அதில் உள்ள அழுக்குகள்லாம் வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு. இது போல் வந்து பெருசாக ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அழுக்கு வந்து சீக்கிரத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணியை வந்து நம்மளுக்கு அளவாக தான் வந்து செலவாகும். இப்போ வந்து இதில் உள்ள நம்ம ப்ரஷ்ஷை வந்து இது போல் வந்து க்ளீனிங் ஒரு இதுக்கு நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன், பாத்ரூமில் உள்ள இந்த பைப் செட்டு எல்லாத்துக்கும் இது கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ நான் தண்ணி ஊற்றி கழுவுனா வந்து அதுக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், இது போல் பாத்ரூம்லேயே வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க. அதில் உள்ள கரைகளாக வந்து நாள்பட்டதாக இருக்கும். இது போல் வந்து ப்ரஷ்ஷில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம இது போல் கை உரையை வந்து பயன்படுத்திக்கிட்டோன்னா நல்லது. இப்போ வந்து கையுறையை பயன்படுத்திட்டு நான் வந்து இதை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேங்க. இது வந்து நார்மல் இந்த டாய்லெட் கிளீனரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. கூடுதலாக இதோட விலை பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்ன்னு நான் இந்த பஞ்சை வாங்கியிருக்கிறேன். இந்த ஹெர்பல் ஸ்ட்ராட்டஜி கிளீனர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கிளீனர், இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிட்ட தான் இருக்குங்க. நீங்கள் நார்மலாக வந்து கடையில் வைக்கிற அனைத்து கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நமக்கு முகம் கைகளாக வந்து படும்போது நம்மளுக்கு சில விதமான இச்சிங் ஏற்படும். ஆனால் இந்த டாய்லெட் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டது. ரொம்ப சேஃப் கூடங்க. நம்ம முகம் அதெல்லாம் வந்து மூட வேண்டியது கிடையாது. கூடுதலாக வந்து பெருசாக வந்து வாசனைகளாக வந்து நம்மளுடைய லங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ சேஃபு தாங்க. ஆனால் குழந்தைகளை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வைக்காமல் நம்ம நார்மலாக தள்ளி தான் வந்து நம்ம சுத்தம் பண்ணணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆர்கானிக் கிளீனரே இருந்தாலும் நம்ம டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைகளை வந்து பக்கத்தில் வந்து அலோவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ வந்து நான் டாய்லெட் கிளீனர் ஃபுல்லாக வந்து மேலே கீழே எல்லாத்தையும் வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறினாவே போதும். 10 நிமிஷம் ஊறினாவே போதும். டைம் ரொம்ப சேவ் பண்ணால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இது போல் வந்து ஸ்ப்ரே வச்சு பண்ணும்போது தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக செலவு பண்ணலாம். நம்ம பக்கெட்லாம் மக்கெல்லாம் வச்சு ஊற்றினா வந்து நிறையா தண்ணி வந்து செலவாகும். ஆனால் இது போல் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக வரதுனால சீக்கிரம் வந்து அழுக்கு போகிறதுக்கு நம்ம கழுவி வச்ச அந்த ஃபோம் மூலமாக வர நுரை எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஸ்பீடாக போகுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இதில் உள்ள நுரைகள், இதில் அழுக்குகள் எல்லாமே வந்து சுத்தமாக போயிடுச்சுங்க. இப்போ வந்து பைப்பே வந்து இதே போல் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பாத்ரூமை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது வாரத்துக்கு ரெண்டு தடவையாக செஞ்சு பாருங்கள். சீக்கிரம் அடிக்கடி வந்து நமக்கு அந்த ப்ரஷ்ஷை வச்சு கழுவுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட பாத்ரூம் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ளீனிங் பொருட்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து வாங்கி பயனடைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.